இந்த போட்டோவை பார்த்தீங்கன்னா இவர் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இவரோட பெயரை மட்டும் நான் சொன்னேன்னா உங்களுக்கு நன்றாகவே தெரியும். பாபநாசம் சிவன் அப்படிங்கிற பேரை நீங்க கேள்விப்பட்டீங்களா இல்லையா? நீங்க கேள்விப்படலன்னா நீங்க சங்கீதம் இல்ல, சாதாரண சினிமா பாடல்களை நீங்க ரசிக்கலன்னு அர்த்தம். இவர் ஒரு பாடகர், நடிகர், இசையமைப்பாளர், எல்லா கேட்டகரியும் உண்டு. இருந்தாலும் இவரோட லிரிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவரை எழுதின பாடல் 1943 எழுதிய பாடல் இது. இன்னைக்கு நிற்கிது அந்த பாட்டு. ஒரு எவர் கிரீன் சாங். அந்த பாட்டை பாருங்களேன், என்ன பாட்டுன்னு. லட்சம் முறை கேட்டிருப்பீங்க இந்த பாட்டை. கேட்காம இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த பாட்டை எழுதுனது பாபநாசம் சிவன். முதல்ல இவர் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம பாபநாசம் சிவன் எங்க பிறந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பாட்டு கேட்டோம் இல்லையா, அந்த மன்மத லீலையை வென்றார் உண்டோ அப்படிங்கிறது எழுதுனது தான் சொன்னீங்க. பாடினது யாருங்க, நடிச்சது யாருங்க? நடிச்சது MKT, எல்லாருக்கும் தெரியும். அது இதுக்கு இசை அமைத்தர் ஜி ராமநாதன். ஜி ராமநாதனுக்கு மிகப்பெரிய புகழை தேடி தந்த ஒரு பாடல் இது. 1943. பாபநாசம் சிவன் அவர்கள் பிறந்தது எங்கன்னு கேட்டீங்கன்னா தஞ்சாவூர். என்ன சொல்ல போனா போலகம் அப்படிங்கிற ஊர். அது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்ததுனால தஞ்சாவூரில் பிறந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அப்போ இன்னைக்கு அது நாகப்பட்டினம் மாவட்டம். அது அங்குத்தான் பாபநாசம் சிவன் பிறந்தார் என்பது ஒரு செய்தி. 1890 பிறக்கின்றார் இவர். 1890. ஒரு பிராமண குடும்பம், ஆச்சாரமான பிராமண குடும்பம். இளம் வயதிலே தந்தை இழக்கின்றார். 1897 தன்னை 7 வயசா இருக்கும் பொழுதே அப்பா இறந்து போகின்றார். வறுமை தலை தூக்குகிறது. அன்னை அரவணைப்பில் வாழ்கின்றார். அவங்க அம்மா ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா கேரளா, சொல்லப்போனால் திருவனந்தபுரம். திருவாங்கூர் சமஸ்தானம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அதுக்கு பக்கத்துல தான் அவங்க வீடு இருந்திருக்குது. அதனால அவங்க மாமா வீட்டுக்கு போயிடுறாரு பாபநாசம் சிவன். அப்பொழுது இவருடைய பெயர் ராமையா. அது ரொம்ப முக்கியம். இவருடைய இயற்பெயர் என்னவென்றால் ராமையா. இப்போ இந்த கிளாசிக்கெல்லாம் அவர் சக்ஸஸ் ஆன பிறகு தான் அவருக்கு பாபநாசம் சிவன் அப்படிங்கிற பேர்லாம் வந்தது. அதுக்கு முன்னாடி ராமையா அப்படிங்கிறவரு இப்போ எங்கே போறாருன்னு கேட்டிங்கன்னா கேரளத்துக்கு போயிறாரு. கேரளத்துக்கு போய் செட்டில் ஆகிறார். திருவனந்தபுரத்தில் போய் அவங்க மாமா வீட்டில் தங்கிடுறாரு பாபநாசம் சிவன். அங்கும் கூட அவருக்கு மிகப்பெரிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. இருப்பினும் அவரது அன்னை யோகாம்பாள் மற்றும் அவருடைய தம்பி, அதாவது இவருடைய மாமா, அவங்க இவரை படிக்க வைக்கிறாங்க, நல்லா படிக்க வைக்கிறாங்க. மியூசிக் நல்லா தெரியுது அவருக்கு. அதுக்கு முன்னாடி சான்ஸ்கிரிட் நீ கற்றுக்கிட்டு நீ நல்ல பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீ அதே ஒரு குறிக்கோளோட படி அப்படின்னு உங்களுக்கு அறிவுறுத்துகிறார்களாம். அதன்படி அவர் சான்ஸ்கிரிட்ல பட்டம் பெறுகின்றார். அதில் இசை பயில்கின்றார். இசை சங்கீதத்தில் கரை காணும் அளவிற்கு அவருக்கு இயற்கையாகவே ஞானம் வந்திருக்கிறது. பார்ன் அண்ட் பிரெட் என்பார்களே, அவ்வளோ பிராட் ஆஃப் ஸ்கில் இருந்திருக்குது இவருக்கு மியூசிக். சிறு வயதிலேயே கீர்த்தனைகள் எழுதும் அளவிற்கு முன்னேறி இருக்கின்றார். கம்போசிஷன் கொடுத்திருக்கின்றார் நிறைய. அந்த கம்போசிஷனுக்கு இவரே பாடல் எழுதியிருக்கின்றார். சுற்றத்தார் அதை பாராட்டி இருக்கின்றார்கள். அதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இவர் லிரிக்ஸில் அதுவும் பத்திய பாடல் நிறைய எழுதுவதற்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறு வயதிலே என்கரேஜ்மெண்ட் நிறைய அனைவரும் ஆதரித்திருக்கின்றார்கள் பாபநாசம் சிவன் அவர்களை. 1910 அவருக்கு அப்பொழுது வயது 20. தனது அன்னையை இழக்கின்றார். யோகாம்பாள் மறைந்து போகின்றார். வறுமை இன்னும் வாட்டுகிறது அவருக்கு. அன்னையை இழந்ததனால் மனம் வெறுத்து போய் அனைத்து ஆலயங்களுக்கும் சென்று பாடல்களை பாடுகிறார், கீர்த்தனைகள் பாடுகின்றார், பாமாலைகள் பாடுகின்றார். அடுத்தவர்களின் பாடல்களை பாடுவதை விட தான் எழுதி வைத்திருந்து தான் இசையமைத்த பாடல்கள், மீட்டமைத்த பாடல்களை பாடுகின்றார் ஒவ்வொரு கோவிலிலும். இவருடைய குருமார் யார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீலகண்ட சிவம் அப்படிங்கிறவர் தான் இவருடைய குருமார். அதாவது பாபநாச சிவனுடைய குருமார் யாருன்னு கேட்டீங்கன்னா நீலகண்ட சிவன். அவர் திருவனந்தபுரம். திருவனந்தபுரத்தில் நீலகண்ட சிவத்தினுடைய கம்போசிஷன் தான் நிறைய பாடியிருக்கிறார்னு சொல்லப்படும். தன்னுடைய கம்போசிஷன் அல்லாத நீலகண்ட சிவம் அவர்களுடைய கம்போசிஷனையும் பாடியிருக்கின்றார். ஆனால் அவரிடம் தான் மெருகேற்றிக் கொள்வாராம் தன்னுடைய சங்கீத ஞானத்தை. திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாசம் என்று ஒரு உள்ளது. பாபநாசநாதர் என்று ஒரு சிவபெருமான் ஸ்தலம், சிவஸ்தலம் இருக்கின்றது. அங்கு அந்த பாடல்களை பாடியிருக்கிறார் பாபநாச சிவன். அதனால தான் அவருக்கு பாபநாச சிவன் என்று பெயர் வந்தது. அதற்கு முன்பு அவர் அந்த கோவிலில் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அவரையும் அறியாமல் அவரிடமிருந்து ஒரு பக்தி நெறி வெளிப்பட்டதாம், உடம்பு சிலிர்த்ததாம். உடனே அவரையே தெய்வம் என்று மக்கள் கருதும் அளவிற்கு இடமிருந்து பாடல்கள் வெளிவந்துள்ளன. அதனால்தான் தான் இவருக்கு பாபநாச சிவன் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. இந்த ஊர் பெயரில், அதாவது பாபநாசம் என்கின்ற ஊர் பெயரில் ஒரு குழப்பம் உண்டு. இவர் பிறந்தது தஞ்சாவூர், அதாவது இன்றைய நாகப்பட்டினம் மாவட்டம் போலகம் என்ற கிராமத்தில் தான் பிறந்ததாக கூறப்படுகிறது. அங்கும் கூட ஒரு பாபநாசம் என்ற ஒரு ஊர் உண்டு. அதனால் அந்த பாபநாசம் தானோ என்று எண்ணுகின்றார்கள். அந்த பாபநாசம் அல்ல. இவர் திருநெல்வேலியில் உள்ள பாபநாச கோவில் உள்ள பாபநாச நாதரைத்தான் வணங்கி இருக்கின்றார். அந்த இறைவன் இவருக்கு காட்சி கொடுத்ததாகவும் கூறுகிறார்கள். சிவபெருமானை பற்றி தான் அதிக பாடல்களும் பாடியிருக்கின்றார். மனம் திறந்தாலே சிவனை பற்றி அவருடைய பாடல் கோட்டும் அமைவிருக்கு. ஏற்கனவே எழுதி வைத்திருந்த பாடல்களை பாடுவது போல் அவ்வப்பொழுது பாடுவாராம். அது அந்த சொற்றொடர்கள் அத்தனை அமிர்தமாக இருக்குமாம்.
ராமையா அப்படிங்கிற பாபநாச சிவன் வந்து கோவில்களில் நிறைய பாடல்களை பாடி வந்தாலும் சினிமா அழைக்கின்றது. 1940களிலே சினிமாவுக்கு வந்து விட்டார். அங்கும் கூட பக்தி பாடல்கள் தான். நிறைய பாடல்கள் உள்ள திரைப்படங்களில் எல்லாம் பாதிக்கு மேற்பட்ட பாடல்கள் எல்லாம் இவர் தான் எழுதினாராம். ஹரிதாஸ் நாம் சற்று முன் கேட்டோம் அல்லவா, அந்த பாடல் ஒரு முக்கியமான பாடல். அதற்கு முன்பே இவர் நிறைய திரைப்படங்களில் கீர்த்தனைகள் போல பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடல்கள் எல்லாம் இசைத்தட்டுகளை வந்தாலும் கூட ஒரு அந்த அளவுக்கு விளம்பரமாக இல்லை. இந்த பாடல் தான் மிகப்பெரிய விளம்பரத்தை தெரிவித்தது பாபநாச சிவன் அவர்களுக்கு. இப்பொழுது நம்ம கேட்ட பாடல் வந்து ஹரிதாஸ் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றதில்லை. இருந்தாலும் கூட இவர் முதல் இசையமைத்தது எந்த திரைப்படம் என்றால் பவளக்கொடி, 1934. அதன் பிறகு சீதா கல்யாணம், நவீன சதரம், சிந்தாமணி, சிவகவி போன்ற திரைப்படங்களுக்கு இசையமைப்பாளராக இருந்ததுடன் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கின்றார். இவருடைய புகழ்மிக்க பாடல் வெளிவந்தது 1943 அல்லது 44 இடைப்பட்ட வருடத்தில் தான். அந்த திரைப்படம் தான் ஹரிதாஸ். இது ஒரு புறம். ஆனால் எல்லோரும் கூறுவது இந்த பாடலை ஹரிதாசன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை தான். ஆனாலும் 1937 பாபநாச சிவன் அவர்கள் ஒரு பாடல் அருளி இருக்கின்றார் எழுதியிருக்கின்றார் என்பதை விட அந்த பாடல் 1937 என்ன திரைப்படம் தெரியுமா? சிந்தாமணி. நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. 1937 பாபநாசம் சிவன் எழுதிய பாடல் இது. இதற்கு இசையமைத்தது அவரே தான். இதே வரிகள், அதாவது இதே மெட்டு. பிறகு சிவாஜி கணேசன் நடித்த ஒரு திரைப்படத்தில் கூட இந்த பாடல் வந்திருக்கின்றது. இருந்தாலும் மூலம் இதுதான் 1937. பாடலை பாடியது எம்கேடி தான். எம்கேடிக்கு நிறைய பாடல்கள் எழுதியிருக்கின்றன. சொல்ல போனால் பாபநாச சிவன் எழுதிய பெரும்பாலான பாடல்களை பாடியது எம்கே தியாகராஜ பாகவதர். மிகப்பெரிய புகழை தேடி தந்தது பாபநாச சிவன் அவர்களுக்கு. எம்கேடிக்கு தான் இந்த பாடல். ஹார்மோனியம், கஞ்சீரா, மோர்சிங், வீணை இவைதான் பிரதான வாத்தியங்கள். அப்பொழுதெல்லாம் இது போன்ற வாத்தியங்களை மட்டும் வைத்துக் கொண்டு மேனுவலாக வாசிக்க வேண்டும். எத்தனை ரிஸ்க் பாருங்கள். ஆனால் பாபநாசம் சிவன் போன்றவர்களுக்கு, எம்கேடி போன்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக தோன்றவில்லை அந்த காலத்தில். நாட்டிய ராணி, அம்பிகாபதி போன்ற திரைப்படங்கள் தான் இவர் கடைசியாக இசையமைத்த பாடல்கள் எழுதிய திரைப்படங்கள். முதல் படம் நாட்டிய ராணி என்பது 1949 வந்த திரைப்படம். அம்பிகாபதி என்கின்ற திரைப்படம் 1957 வந்த திரைப்படம். அதன் பிறகு அவர் சினிமா துறையில் ஜொலிக்கவில்லை. 1963 அப்பொழுது குடியரசுத் தலைவர் இவருக்கு ஒரு விருது அளிக்கின்றார். அதன் பிறகு 1969 இவர் பாடிய சிவன் சம்பந்தப்பட்ட பாடல்களை பாடிய பெருமைக்காக சங்கீத கலா சிகாமணி என்கின்ற விருது வழங்கப்படுகிறது. 1971 சங்கீத கலாநிதி என்கின்ற ஒரு விருது இவருக்குத்தான் முதலில் வழங்கப்பட்டதாம். பாபநாசம் சிவன் பற்றிய 2 முக்கிய தகவலை உங்களுக்கு கூற வேண்டும். ஒன்று, டி கே பட்டம்மாள், டி கே ஜெயராமன் இருவரும் பாபநாசம் சிவன் அவர்களின் சீடர்கள். நான் இங்கே சொன்ன இருவரும், டி கே பட்டம்மாளும் டி கே ஜெயராமன் அவர்களும் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கின்றார்கள். சங்கீதத்தில் மிகப்பெரிய பெயர் எடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு குருநாதர் பாபநாசம் சிவன் தான். மற்றொரு முக்கிய தகவல் என்னவென்றால், பாபநாசம் சிவன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு விஐபி, அவருக்கு சொந்தக்காரர் ஆவார் என்பதை மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய துணைவியார் VN ஜானகி அவர்களுடைய சித்தப்பா தான் பாபநாசம் சிவன். பாபநாசம் சிவன் இறந்து போனது 1973 தான். அப்பொழுது எம்ஜி ராமச்சந்திரன் சினிமாவில் கொடி கட்டி பறந்து கொண்டிருந்தார். அரசியலில் நுழைந்த முதற்படி அப்பொழுது எம்ஜிஆருக்கு. எம்ஜிஆர் மிகப்பெரிய புகழ்பெற்ற மனிதராக இருந்தாலும் பாபநாச சிவன் எந்த உதவியும் அவரிடம் சென்று கேட்டதில்லை என்று கூறப்படுகிறது. பாபநாசம் சிவன் அவர்கள் சுமார் ஒரு 70 திரைப்படங்களில் 800க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்கின்றார் என்பதுதான் மிக சிறப்பிற்குரிய செய்தி. அவைகளில் பெரும்பாலானவை அந்த காலத்தில் ஹிட்டாகி இருக்கின்றன. அனைத்தும் பக்தி பாடல்கள், பெரும்பாலும் பக்தி பாடல்கள். அது சரி, பாபநாசம் சிவன் அவர்களுக்கு வாரிசுகள் இருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி எழும். ருக்மணி ரமணி என்பவர் பாபநாச சிவன் அவர்களுடைய மகள் என கூறப்படுகிறது. அவரும் கூட பக்தி பாடல்களை பாடியிருந்திருக்கின்றார். அவருக்கு பிறகு அசோக் ரமணி என்பவரும் சங்கீத ஞானம் மிக்கவராக இருந்திருக்கின்றார். அவர் பாபநாச சிவன் அவர்களின் பேரப்பிள்ளை ருக்மணி அவர்களின் மகன் ஆவார். அவரும் கூட சுத்த கர்நாடக இசையில் ஒரு இசைக்கலைஞராகவே திகழ்ந்திருக்கின்றார்.
நன்றி நேயர்களே. நாம் இந்த வீடியோவில் மிக பழம்பெரும் கலைஞர்களை பற்றி நினைவூட்டலாம் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ தொகுத்துள்ளோம். சமகாலத்தில் 1930, 40, 50 இந்த காலத்தில் மிகவும் ஜொலித்த நட்சத்திரங்கள், மின்னிய நட்சத்திரங்கள், மின்ன இயலாமல் போன நட்சத்திரங்கள், இவர்களெல்லாம் நான் தொகுத்து வழங்குகின்ற ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தவறாது காண வேண்டும். நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியை நாம் சந்திப்போம். அதுவரை என்று வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. நன்றி, வணக்கம்.